கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். இந்த நாள், அதாவது இந்த வீக் பேஷன் வீக், இந்த நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிற குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள். இந்த நாள் துன்ப வாரத்தின் இறுதி நாள். ஏன்னா ஏற்கனவே 40 days எல்லாம் ஃபாஸ்டிங்லாம் இருந்துருப்பீங்க. ஸோ இன்னையோடு இந்த ஃபாஸ்டிங் முடிவுக்கு வருகிறது. ஸோ இந்த நாள் துன்ப வாரத்தின் இறுதி நாள். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் மாமிசத்தில் வாழ்ந்த கடைசி நாள். மானுட வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு கருப்பு நாள். இந்த யுகத்தின் அவல நிலையை கோடிட்டு காட்சியாக்கிய ஒரு துயர நாள். இந்த நாள் மனித மனதின் சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு கொடிய நாள். ஆனாலும் இந்த நாள் விண்ணிலும் மண்ணிலும் நிலைத்துவிட்ட ஒரு பொன்னாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த சிலுவை காட்சியை உங்கள் கண்மனை கொண்டு வாருங்களேன். ஆணிகள் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடப்பட்ட நிலைமை, சிறுசிலை முற்குடும் சூட்டப்பட்ட நிலைமை, குருதியும் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி. அந்த வேளையில் இயேசு சொல்கிற வார்த்தை, முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அதாவது அரபி மொழி சொல்கிறாங்க, அபா சபோத் ஹஜோத் சானிர் யாட்டின் மனா அப்டின் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது டல்முட் ஜூயிஷோட ஒரு புத்தகம், அந்த ஜூட கலெக்ஷன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிலீஜியஸ் புக்கில் அவங்க சிவில் லாஸ், அந்த ரிலீஜியஸ் புக்கில் இந்த வார்த்தை வந்திருக்கிறார். யூதர்களின் புதிய நூலாக கருதப்படுகிறது. 1943ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாமில் வெளியிடப்பட்ட டல்முட் நூலின் 42ஆம் பக்கத்தில் இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாள் சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ இயேசு சிலுவையில் அறையப்பட்டது உறுதியாகிறது. ஏன்னா டல்முட் நூலில் இந்த காட்சியை குறித்து எழுதியிருக்கிறார்கள். ஜீசஸ் வாஸ் crucified on the eve of the Passover என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் மரணம் வாழ வேண்டிய வயதில் எதிர்பாராது நிகழ்ந்துவிட்ட ஒரு மரணம் அல்ல. அவர் பிறக்கும் போதே முன்குறிக்கப்பட்ட ஒரு மரணம். எல்லோரும் வாழ்வதற்காக பிறப்பார்கள், ஆனால் கிறிஸ்து மரிப்பதற்காகவே பிறந்தார். இதில் ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்கிறதாம். இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை மரணம் ஒரு மைய நிகழ்வாக கருதப்படுகிறது. தலைமை குருவின் விசாரணையிலும் ரோம விசாரணை மண்டபத்திற்கும் அவர் மிக சுருக்கமாய் சொன்னால் அநேக இடத்துல இயேசு அதிகமாய் பேசவில்லை, ஓரிரு வார்த்தைகள் தான் பேசியிருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியங்கள், அதாவது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். ஆனால் அந்த முதல் வார்த்தை ஒரு இறை வேண்டலாய். அவர் யார் அழைக்கிறார் பார்த்தீங்கன்னா, மானுடனாய் வாழ்ந்த நாட்களிலும் ஒவ்வொன்றை பிதாவே, அப்பத்தை பிட்கையில் கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆஸ்வதிக்கும்படி கேட்டார். ஒவ்வொரு செய்கையிலும் அவர் பிதாவை முன்னிறுத்தினார். அதே போலதான் இந்த சிலுவையில் கூட அவர் பிதாவை முன்னிறுத்தி வைக்கிறார். இந்த இடத்துல நம்ம தேவனுடைய அன்பை பார்க்கிறோம். கல்வாரின் அன்பு தியாகமான அன்பு. தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் பலவிதமான அன்பு இருக்கிறது. அதாவது கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அன்பு, பெற்றோருக்குள்ள ஒரு அன்பு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு அன்பு, இப்படி நிறைய பலவிதமான அன்பு காணப்படுகிறது. ஆனால் இந்த அன்பு பார்த்தீங்கன்னா, சில அன்பு ஆசை காட்டி மோசம் செய்கிற போலியான அன்பு கூட இருக்கிறது தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, கல்வாரின் அன்பு, அது கர்த்தரோட நேசத்தின் உச்சிதமான அன்பு, அது ஒரு உச்சக்கட்டமான அன்பு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இந்த அன்பு ஒரு மன்னிக்கக்கூடிய அன்பு. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்ட போது எட்வின் ஸ்டென்டன் என்பவர் அவரை கடுமையான வார்த்தையினால் சாடிக்கொண்டே இருந்தாராம். ஆனால் லிங்கன் ஜனாதிபதி ஆனபோது எட்வின் ஸ்டென்டனை அழைத்து அவரை யுத்த அமைச்சராக்கி அவருடைய அறிவார்ந்த சேவை நாட்டிற்கு தேவை என்று கருதினாராம். பொதுநல பதவிகளில் இருக்கும்போது விருப்புக்கும் வெறுப்புக்கும் இடமே இல்லை என்பது லிங்கனின் சித்தாந்தமாக இருந்தது. சில நாட்கள் பொறுத்து இந்த லிங்கன் கொடியவன் ஒருவனால் குண்டடிப்பட்டு இரையாகி அவர் மறித்த போது லிங்கன் சடலத்தருகே ஸ்டென்டன் கதறி அழுதாராம். அப்போ எட்வின் ஸ்டென்டன் சொன்னாராம், now is with the Marshals, you will remain outstanding in the American history forever.
இன்று நித்தியத்தில் ஒருவராக லிங்கன் மாறிவிட்டார். ஆனாலும் அமெரிக்க வரலாற்றில் நிரந்தர புகழோடு என்றென்றும் நிலைத்திருப்பார் என்று சொன்னாராம். ஃபர்கிவிங், செல்ஃபிஷ் இல்லாமல் ஒரு தன்னலமற்ற பகைஞர்வரை அன்பாக மாற்றிய ஒரு அன்பு. அப்போ எல்லா மதங்களும் அன்பை பற்றி தான் போதிக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவம் இன்னும் ஒரு மைல்கல் முன்பாக சென்று கயவரை மன்னிக்க வேண்டும், தனக்கு தீங்கழித்து மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற மதங்கள் ஒரு மைல்கல் வர வேண்டும் என்று அழைத்தால் கிறிஸ்தவ மதம் 2 மைல்கல் வர நம்மை அழைக்கிறது. இரண்டாவது, இந்த வார்த்தையில் தனக்கு மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் உறுதி செய்கிறார். வேதம் சொல்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷக்குமானுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை காட் ப்ரூவ்ஸ் ஹிம்செல்ஃப். அவர் ப்ரூவ் பண்ணுறார், எனக்கு மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறாங்க, நம்முடைய மீறுதத்தோர் காயப்பட்டார், நம்ம அக்கிரமத்தோர் நொறுக்கப்பட்டார், அவருடைய குணமாக்கும் தழுவுகளினாலே நாம் குணமாகிறோம். களத்தில் 3:13 நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அதை முறியடிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மன்னிப்பின் வார்த்தை மூலம் நோய்களை தீர்க்கின்றவர் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த கல்வாரின் ரத்தம், முள்முடியின் ரத்தம், அவருடைய காயங்கள் நம்முடைய காயங்களை ஆற்றுதான் இருக்கிறது, நம் நோய்களுக்கு குணமாக்குறதா இருக்கிறது. அமெரிக்காவில் ஜில்லேக் என்ற ஒரு ஆப்பிரிக்க மிஷனரி இருந்தாராம். அந்த நாட்டில் ஃப்ளேக் நோய் வரும்போது வாயிலை நோய் சொல்லி அனைவரும் மறித்து போனார்களாம். ஆனால் அந்த ஜில்லைக்கு போயிட்டு அதை தொடும்போது அந்த வியாதிகள் எல்லாம் மறைந்ததான், தொற்றுகள் எல்லாம் மறைந்ததான். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள தெய்வீக சுகமளிக்கும் வல்லமையை இந்த கல்வாரி அன்பு தந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், லூக்கா 22:42 வேர்வை சிந்தினார், கண்ணீரை சிந்தினார், தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் வேர்வை துறைகளாய் வெளியே வந்தது. இப்படி ஆண்டவருடைய அந்த கொடிய மரணத்தை குறித்து அவள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு சொல்லணும், ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்றாங்க. ஒருவேளை நாம இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நாம மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். யாராவது நமக்கு தீங்கு செஞ்சா அவனை மன்னிப்பதற்கு மனம் இருக்கிறதா, மறப்பதற்கு மனம் இருக்கிறதா? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு பேச்சுவார்த்தைக்கு மன்னிக்கிறோம்னு சொல்றோம், ஆனால் உண்மையாய் நம்மளால மன்னிக்க முடியும்னா நம் மனதுக்குள் ஒரு உளவியல் போராட்டம். நம்ம மேலோட்டமாக பேசுகிறோம், ஐம் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தெரியாமல் செஞ்சுட்டேன், சாரிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு உளவியல் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளால் முழுமையாய் மன்னிக்க முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் துக்கத்தோடும் பாடுகளோடும் வேதனையோடும் என் காரியம் ஆக்கவில்லையே, எனக்கே அற்புதம் நடக்கலை, எனக்கே அடையாளம் நடக்கலை, ஆண்டு என் பாவத்தை நினைக்கிறாரா, என் குறைகளை நினைக்கிறாரா, என் குற்றத்தை நினைக்கிறாரா, ஏன் என்னை விடுதலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு உறுதியாக நம்புங்கள், அவருடைய குணமாக்கும் தழுவுகளாலே குணமாக்குறோம். குணம்னா வெறும் இந்த சரீரத்தில் ஏதோ வியாதி வந்தது ஆண்டவர் சுகம் தந்தார் அப்படி இல்லைங்க. நம்ம எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய உணர்வுகள், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்ம மூளை நரம்புகள், எந்த எண்ணங்கள் எந்த சிந்தனைகள் நம்ம மேலே வர முடியாமல் அலைக்கழித்து கொண்டு இருக்கிறதோ, எந்த குற்ற மனசாட்சி நம்ம முன்னேறக்கூடாமல் தடைகளை உண்டு பண்ணுகிறதோ, எதுவானாலுங்க அதை மன்னிக்க அதிகாரமுடைய தேவன் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அந்த சிலுவையில் சொன்னார்ல, அன்னைக்கு என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். மன்னிப்பு இந்த வார்த்தை சிலுவையில் அறைந்த மற்றவரிடமிருந்து இயேசுவை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இந்த வார்த்தை உடன் அறியப்பட்டிருந்த கல்வனுடைய உள்ளத்தை அசைத்தது. இந்த வார்த்தை 100 உள்ளத்தை கொள்ளை கொண்டது. இந்த மன்னிப்பின் வார்த்தையே உங்கள் உள்ளத்தை அசைக்கட்டும். இந்த மன்னிப்பின் வார்த்தையே உங்களுக்கு ஆதரவாகும் தேர்தலாகவும் இருக்கட்டும். இந்த மன்னிப்பின் சிந்தை உங்கள் வாழ்வாகட்டும். மன்னித்தலில் கிறிஸ்தவ வாழ்வு நிறைவு பெறுகிறது. மன்னித்தலில் கிறிஸ்தவ வாழ்வு வடிவம் பெறுகிறது. மன்னித்தலில் ஆண்டவருடைய ஒருமைப்பாடு மலர்கின்றது. இயேசு 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் தோர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தோர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒருவேளை நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் கர்த்தர் நமக்காக அன்றே அவர் என்ன பண்ணாராம், சுமந்து தீர்த்தாராம். அந்த மன்னிப்பின் சிந்தையோட ஆண்டவரே என் பாவங்களை நீங்கள் மன்னிச்சிங்களே, பிறருடைய காரியங்களை பிறருடைய குறைகளை மன்னிக்க எனக்கு பலன் தாரும். பைபிள் சொல்கிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மொழிந்த 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்.
லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசுவோடு கூட 2 கல்வர்களை 2 புறம் அறைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு கல்வர் சொல்வார், அன்றையும் சிலுவையில் அறையப்பட்ட இந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டினான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பவனான இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கான பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொள்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த முதலாம் வார்த்தைக்கு பிறகு ஒரு பெரிய கேப் வருகிறது. ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கிறார். இந்த கல்வனின் வார்த்தை தான் இயேசுவை 2வது வார்த்தை பேசுவதற்கு சொல்வதற்கு தூண்டுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துங்க ஒரு மௌனம் சாதிக்கிறாராம். இயேசுவின் மௌனம் பொருள் புதிந்த மௌனம், இயேசுவின் மௌனம் சக்தி வாய்ந்த மௌனம், இயேசுவின் மௌனம் உறக்க பேசிய ஒரு மௌனம். இதனால்தான் எதிரிகள் எரிச்சலுற்றார்கள். தங்களுடைய கோபத்தையும் வெறுப்பையும் கொணுக்க சொற்களாகவும் ஏளன பேச்சுகளாம் வெளிப்படுத்தினார்கள். இந்த மௌனத்தை குறித்து ஏசி 53:7 சொல்கிறது, அவர் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் துறவாய் திறக்கவில்லை. ஸோ இந்த முதல் வார்த்தையை பேசின பிறகு இயேசு வெகு நேரம் மௌனமாக இருந்தார். மௌனமாக இருந்த பிறகு இயேசுவை 2வது வார்த்தை சொல்வதற்கு தூண்டியது எது என்றால் இந்த கல்வனுடைய அந்த வார்த்தை தான். உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தல் வேண்டிக் கொள்கிறார் இல்லையா? அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். லூக்கா ஒருவர் மட்டுமே இயேசுவின் சிலுவையில் பகர்ந்த 2ஆம் வார்த்தையின் தொடர்புடைய காட்சிகளை திரைப்படத்தை போல நம் கண்களால் கொண்டு வந்து காட்டுகின்றார். இந்த உரையாடலை முழுமையாய் லூக்கா மட்டும்தான் பதிவு செய்து இருக்கின்றார். மத்தேயு மார்க் என்ன சொல்றாங்கன்னா, கள்ளர்கள், அதாவது லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. யோவான் 19:18 என்ன சொல்றாங்கன்னா, வேறு 2 பேர் என்று கூறுகின்றனர். லூக்கா நற்செய்தி குற்றவாளிகள் என தமிழில் மொழிபெயர்த்துள்ள வார்த்தையில் கிரேக்க வார்த்தை என்னன்னா கெக்கபோயில்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த கிரேக்க வார்த்தையின் சரியான பொருள் அப்படின்னா ரெபல் ஆர் ரெப்பன். ரெபல் அப்படின்னா புரட்சிக்காரன், இன்சர்ஜென்ட் அப்படின்னா தீவிரவாதி என்பதாகும். எனவே இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அவரோடு கூட 2 கல்வர் அறையப்பட்டாங்களா? ஒருவேளை அங்கே சாதாரண ஒரு திருடர் கல்வர் அந்த மாதிரி இல்லை. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசின் கீழ் அடிமையுற்றிருந்த யூதேய அடிமைத்தரை களைந்தெடுக்க போராடிய செலட்டஸ், அதாவது செலத்தியர் குழுவினர். செலத்தை எனப்பட்ட சீமோனை அப்படின்னு கூட ஆண்டவர் ஒரு இடத்துல சீமோனை குறித்து சொல்வார். ஸோ இவங்க செலத்தியல் இயக்க போராளிகள் அப்படின்னு கருத்தியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, நிக்கதேமு என்ற நற்செய்தியில் பார்த்தி காஸ்பல் ஆஃப் நிக்கடமஸ், அந்த காஸ்பலை பார்த்தீங்கன்னா இந்த 2 கல்வரை குறித்து சொல்லும்போது ஒரு கல்வரப்ப டெஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சிலுவையில் அந்த குற்றவாளி 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்த குழுவை சாதனை இருக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா, நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா. இந்த குரல் நம்ம எங்கே கேட்ட மாதிரி பார்த்தீங்களா? எப்படின்னா இயேசு 40 நாள் சோதிக்கப்படுவதற்கு மனதை கொண்டு போகும்பொழுது பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரன் கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய்யுங்க, நீங்கள் தாழ குதிங்க, உண்மை காக்கும்படி தூதர் கட்டி. அப்போ அந்த கொஸ்டின் மார்க், அந்த எக்ஸ்பிளமேட்டரி மார்க் வருது இல்லையா? அது யாரோட வாய்ஸ்னா அந்த பிசாசோட வாய்ஸ். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14:4 சொல்கிறாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ தேவனோட குமாரனே ஆனால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஒருவேளை இவன் தான் சாத்தான் விடுத்த கடைசி அஸ்திரமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் இருக்கிறார்ல, அவரை பின்னாடி நின்று இயக்குகிற ஒரு சுத்திரதாரி யார் அப்படின்னா இந்த பிசாசு தான். ஏன்னா இந்த வார்த்தை நிறைவேறிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி 51:12 அக்கிரமக்காரில் ஒருவராக என்னப்பட்ட 2 சைடும் 2 கல்வர்கள் குற்றவாளிகள் செலட்டஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரு. அப்போ வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இந்த செயல் எப்படி சொல்கிறாங்கன்னா அன்யூஷுவல் ரெஸ்பான்ஸ், மானுட இயல்பு கடந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவே அவருடைய சிலுவையில் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தாகத்தால் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த காயங்கள் எரிச்சலாக இருக்கலாம், ஒரு வெயில் காலமாக இருக்கலாம், ரொம்ப எரிச்சலாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கூட அவங்க ஆண்டவர் எனக்கு இறக்கம் கிடைக்கணும், பிதா கிட்ட முணுமுணுக்கல, இறக்கம் வேணும்னு கேட்கல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கல. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது ரெஸ்பான்ஸ் பிரதி செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயேசுடைய இந்த
ஒரு செய்கை தான் நல்லவர்களின் உள்ளத்தை தொட்டதில் சந்தேகமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்வன் சொல்கிறார்ல, நம்ம தகாததொன்றை செய்யவில்லையே, நம்ம எதற்காக தவறு செய்தோம் அதற்காக தண்டிக்கப்படுகிறோம். அப்போ ஆக்கியோன்கள் சொல்கிறாங்க, அப்பொழுதே கிறிஸ்தவ விசுவாச வித்து இவ்வுலகில் விதைக்கப்பட்டு விட்டது. எப்போ இருந்து தன் தவறை உணர்ந்து நம்ம செய்த தவறுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம் என்று அந்த அடுத்த கல்வன் அவர் சொல்லும்போதே கிறிஸ்தவ விதை விதைக்கப்பட்டு விட்டது. இங்கே பாருங்கள், சிலுவை காட்சி. ஒரு கல்வன் ஆண்டவர் எழுந்து கொண்டு இருக்கிறார். மற்றொரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு கொடுக்கிறார், எதிர்பாராத எதிர்நோக்காத ஒரு ஆதரவு, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட். ஆண்டவரை பற்றி பேசவே இல்லை, இவங்க 2 பேர் தான் பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு கீழே இறங்க அப்படிலாம் சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை ஏன் அவர் தகாத ஒன்றும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத ஒரு ஆதரவு அங்கே கிடைக்கிறது. அதாவது டிஃபென்ஸ், அறிக்கை, கன்ஃபெஷன், நம்ம தவறு செஞ்சோம். அப்புறம் சொல்லுவார் ரெப்பன்டன்ஸ், மன வருத்தம், இந்த தண்டனை பரவாயில்ல, ரெப்பன்டன்ஸ். இந்த நேரத்தில் தான் அந்த அந்த கல்வன் ஒரு சால்வேஷன், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார். ஒருவேளை இயேசுவின் சீஷர்கள் கூட வெட்கப்படுவதாக இருந்தது. ஏன்னா இயேசுவின் கூட இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த சிலுவையில் அறிந்த கல்வன் சொல்கிறாரு, இவர் தகாத தண்டனை செய்யவில்லையே, நாமும் எதையும் அதுக்காக தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலுவையில் அறிந்த இந்த கல்வன் சொல்கிறார் பாருங்களேன். ஏன்னா இயேசுவின் சிலுவையில் இயேசுடன் தொங்கிக் கொண்டிருந்த அவருக்கு புலப்பட்டது, இவர் தான் ஜீசஸ், இவர் தான் ரெடிமர், இவர் தான் சால்வேஷன் கொடுக்கிறவர். அந்த வார்த்தை அவருக்கு ஈஸியாக அவர் சொல்கிற பாருங்க, அந்த வார்த்தையில் சொல்லு, ஆண்டவரே 42ஆம் வசனம் எப்படி கூடுவார், அவர் சக குற்றவாளி தானே, இயேசு ஒரு குற்றவாளி தானே மனுஷ கண்களுக்கு, அவர் மனிதர் தானே, அவர் எப்படி அழைக்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, கிங்டம் ஆஃப் காட் இருக்கிறது, அதில் ஒரு நாள் வரப்போகிறார். அப்போ இவர் தான் அதில் ராஜாவாக வரப்போகிறார், கிங்காக வரப்போகிறார். நம்ம ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நிலைத்தருளும் அப்படின்னு சொல்கிறாரு. சிலுவையில் தொங்கும் இயேசுவின் இன்னார் என்று அவன் கண்டு கொண்டான். He recognized who Jesus is. He recognized Jesus is the Christ, is the kingdom of God. அவர் the king அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வனுக்கு, 2வது கல்வனுக்கு அந்த விஷயம் புரிந்து விட்டது. 2வது பார்த்தீங்கன்னா அந்த கல்வன் இயேசுவின் இறையரசின் தன்மை உணர்ந்து கொண்டான். You understand the nature of his kingdom. ராஜாவாக வரப்போகிறாரு, ராஜாவாக உட்கார போகிறாரு, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதில் நானும் போகணும் அப்படின்றதை அவன் உணர்ந்து கொண்டான். 3வது பார்த்தீங்கன்னா இந்த பூலோக வாழ்வில் இறுதி மணித்துளிகளில் மீட்பின் பாதையை கண்டு கொண்டான். நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய சால்வேஷன்ஸ் வழி இருக்கிறது, நிறைய செய்திகளை கேட்குறோம், பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம். ஆனால் இன்று வரை நம்மளால் அந்த சால்வேஷனுக்குள்ளா, ரட்சிப்புக்குள்ளா வர முடியவில்லை. ரட்சிப்புக்குள் வந்தால் கூட அதில் நிலை நிற்க முடியவில்லை. ஆனால் இந்த கல்வன் தன் வாழ்வின் கடைசி மணி துளிகளில் அந்த ரட்சிப்பை கண்டு கொண்டான். இஸ் த லாஸ்ட் மினிட் ஆஸ் ஹி earthly life, அவரோட ஆஃபீஸ் earthly life, he found out the way of salvation. மானிட அறிவிற்கு எட்டாத ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அவன் குற்றவாளியாக இருந்தான், அதனால பனிஷ்மெண்ட் கிடைச்சது. குற்றவாளியாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது பார்த்தீங்கன்னா அவன் சக குற்றவாளியை முடிந்தவரை கண்டித்துரைக்க தயங்காது இருந்தான். அவ்வளோ பாடு, அவனுமே தான் சிலுவையில் எத்துறான், அவனுக்கும் பாடு, அவனுக்கும் பத்திரம், அவனுக்கும் வலி, அவனுக்கும் வேதனை. ஆனால் அப்போ கூட என்ன சொல்கிறான், அந்த சக குற்றவாளியை கடிந்து கொள்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மனமாற்றம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அந்த இயேசுக்கு அவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு வியப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவுக்கு பரிந்து பேசுவதோடு அல்லாமல் சிலுவையில் அவனோட பாவ செயல்களை அவன் என்ன பண்ணுறான், அறிக்கை இடுகிறான். the first evangelist அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் சிலுவையில் தன்னை மாற்றிக்கொண்டு உடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்த அவ்வளோ சீக்கிரம் ஒரு சேஞ்சஸ் அவனுக்குள்ளே விடுகிறது. அப்போ காம்ப்ரமைஸ் இன் இஸ் மைண்ட். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம செய்த தவறுகளுக்கு தான் மன்னிப்பு கிடைக்கிறது என்று அவர் மைண்ட் என்ன பண்ணுறாராம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாராம். he never blamed anyone, யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை. நம்மளோட வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும்போது, தீங்குகள் வரும்போது நம்ம எப்பவுமே நம்ம தப்பு பண்ணோன்ற விஷயத்தை என்ன பண்ண மாட்டோம்,
ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இதற்கு காரணம் அவங்க தான், இதற்கு காரணம் அவங்க தான், என் பிள்ளை இதனால தான் தப்பு பண்ணான், என் பிள்ளை ரொம்ப நல்லவன், என் பிள்ளை ரொம்ப எல்லாம் கரெக்டு, ஆனால் அவங்களால தான் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் யூ ப்ளேம் சம்மோன் எல்ஸ். யாரையோ சொல்லும், யாரை குற்றம் சொல்லும், அதனால தான் இப்படி ஆச்சு அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா he never blamed anyone. அவன் யாரையும் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இயேசுவின் குற்றமற்ற தன்மையை அவன் புரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள வாட் a unique டெஸ்டிமோனி ஆஃப் ஃபெய்த். ஆண்டவரே அப்படின்னு அழைக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு யூனிக் வந்தது, ஒரு டெஸ்டிமோனி, ஒரு சாட்சி சொல்லுகிற அந்த சுபாவம் அவனுக்குள் வந்து விடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு அறிவித்த இறையரசின் மெய்த்தன்மையை உணர்ந்து கொண்டான். he understand the true nature of kingdom. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுவின் இறையரசு மட்டுமே இறுதியில் வெற்றி சிறக்கும் என்று முழுமையாக நம்புகிறான். அதாவது believe the eventual triumph of Jesus kingdom. மான்காத் பார்த்தீங்கன்னா இயேசு இறையரசின் சொந்தக்காரர் என்று அவன் கண்டு கொண்டான். he understand that Jesus is the rightful owner of the kingdom. நான்காவது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், மானிடர்கள் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடைய இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு he recognized Jesus the authority to forgive the sins of men and also he humble himself. தன்னை தாழ்த்துகிறான். அம்மா பைபிள் சொல்லுகிறது, ஐயா பைபிள் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சிலுவையில் தன்னை தாழ்த்தின அந்த கல்வனை இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரே, நாம் எங்கே இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்கலாமே. இயேசு சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தை, ஸ்ரீயே அது உன் மகன், சீடனே அது உன் தாய். God could not be present physically everywhere, therefore he created mother. இப்படி ஒரு திருமொழி யூதர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது. இயேசுவின் சிலுவை குறித்து அவற்றில் சிலவற்றை பாரம்பரியமாக வழங்கி வருபவை. அதாவது கிபி 312 ஆண்டு புகழ்பெற்ற ரோம அரசின் கான்ஸ்டைன் என்பவர் வானில் ஒரு நாள் ஒரு சிலுவை தோன்றவும் அதோடு கூட by this conquered, இதெல்லாம் வெற்றி பெறுவாய் என்ற வாசகம் வரும் அவர் பார்த்தாராம். ஒரு அடையாளத்தை பார்த்தாராம். அந்த அடையாளத்தை பார்த்தவுடன் அந்த கான்ஸ்டைன் என்ன செஞ்சாராம், அவருடைய எல்லா படைகளுக்கும் அந்த சிலுவையின் அடையாளத்தை எல்லா சேனைகளின் கொடியில் அடையாள சின்னமாக பதித்தாராம். அதற்கு பிறகு நடைபெற்ற எல்லா போர்களிலும் அவர் வெற்றியும் பெற்றாராம். மேற்கு ஆசியாவிலும் ஆரியப்பை கண்டத்திலும் கீர்த்தி பெற்ற மாபெரும் சக்கரவர்த்தியாய் திகழ்ந்தார். எனவே இத்தனை ஆசீர்வாதங்களை தன் வாழ்க்கையை பெற்று தந்த இந்த சிலுவை, இதை குறித்து அறிய வேண்டும் என்ற நோக்குடன் தன்னுடைய அன்பு தாய் ஹெலேனா அப்படின்றவங்களை அழைத்து பாலஸ்தீன நாட்டில் உள்ள கிறிஸ்துவின் கல்லறையை தேடும்படி அனுப்பி வைத்தாராம். அங்கு செரியா எருசலேம் என்ற இடத்தில் உள்ள 2 பேராய்கள், எரிஃபைல் மெக்காரியல் 2 பேராயில் இருக்கிறார்களாம். அவருடைய உதவியுடன் இந்த அரசி ஹெலீனா அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று கொல்கதா மலையில் அருகில் இருந்த குப்பைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அங்கு 3 சிலுவைகளை கண்டெடுத்தார்களாம். அந்த 3 சிலுவையில் ஒரு குறிப்பிட்ட சிலுவை இயேசுனுடையதை கண்டுபிடித்து அதை உலகுக்கு அறிவித்தார்கள். இதை இந்த நற்செய்தி எங்கு பரப்பை செய்தார்களாம். கத்தோலிக்க கிறிஸ்தவ உலகம் இந்த செய்தியை கேட்டவுடன் பரவசம் அடைந்தது. கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தியும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் கண்கவர் கட்டிடங்களை கட்டினாராம். கிபி 335 ஆண்டில் ஒரு பெரிய தேவாலயம் அங்கு கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. சரித்திர ஆசிரியர்கள் இதை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரமிக்கத்தக்க பேரழகு வாய்ந்த பேராலயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கிறாங்களாம். இந்த புனித கல்லறையில் பேராலயம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தரைமட்டத்துக்கு மேலே 15 அடி உயரமுள்ள ஒரு மேடையில் உண்மையான சிலுவை வைத்திருக்கின்றனர். இந்த சிலுவையை அதில் வைடூரியங்களும் மாணிக்கங்களும் நிறைய வச்சு அதை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் இயேசு தாயை விட முக்கியமாக கருதிய 3 விஷயம் என்னென்னா, வில் ஆஃப் காட், கடவுளின் சித்தம். ஒரு முறை வந்து சொல்லுவாங்க, ஒரு தாயாரும் சகோதரும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஜீசஸ் கேட்பார், யாருடைய தாய், யாருடைய சகோதரர்? நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். வில் ஆஃப் காட். செகண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனம் சன் ஆஃப் காட். அந்த மாதிரி அவருடைய குறிக்கோள்லாம் வேறு.
அப்போ எத்தனை வரை நாட்டில் நடந்த போர்களில் இந்த சிலுவை வைத்து இந்த கான்சன் வெற்றி பெற்றார் இல்லையா? அதனால் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய சிலுவை, தேவாலயம் இதெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது. இன்றும் கூட அது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சிலுவையில் மொழிந்த இந்த 3ஆம் மொழி பார்த்தீங்கன்னா, இருமுழுதும் துன்பப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, எருசலேம் வீதி வழியாக சிலுவையை சுமந்தவராய் நடந்து வந்த இறைமகன் இன்று வானுக்கும் பூமிக்கும் நடுவே ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்குகின்றார். கடந்த வாரத்தில் வெற்றி வீரனாய் ஓசன்னா என்று மக்களால் புகழப்பட்டு மரக்கிளைகள் வசனம் பரப்பி அவ்வளோ அழகாக ஒரு ஊர்வலமாய் வந்த ஒரு ராஜா இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அருகில் இல்லை, ஓசனா என்று சொன்ன ஜனங்கள் அருகில் இல்லை, உற்றார் உறவுகள் அருகில் இல்லை. இந்நிலை இயேசு சிலுவையில் விழுந்த 3ஆம் வார்த்தை தான் ஒரு புதிய கோணத்தை அல்லது ஒரு புதிய உறவை குறிப்பிடுகின்றது. முதல் வார்த்தையில் அனைவருக்கும் மீட்பளித்த இறைவன், 2ஆம் வார்த்தையில் கல்வனுக்கு வாழ்வளிக்கின்றார். 2ஆம் வார்த்தையில் கல்வனுக்கு வாழ்வளித்த இறைவன் 3ஆம் வாழ்க்கையில் தன் துயர், தன் வேதனை மறந்து தன் தாயின் துறை தொடுக்க முன் வருகின்றார். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு முதல் சிலுவை மரணம் வரை மரியன்னை வாழ்வில் வந்த அனைத்துமே துயரம் மிகுந்திருந்தது. பலவிதமான துயர்களை அவள் கடந்து வந்தார்கள். இயேசுவை கருவாய் சுமந்தபோது ஊராரின் அவதூறு, சுமை, பேறுகாலம் நெருங்கின போது நீடே நடு பயணம், எங்குமே இடமில்லை. கடைசியாக சத்திரத்தில் இடம் கிடைத்தது. பிறப்பின் போது அவலமான இட நெருக்கடி. 4வது ஏரோதுடன் தப்பி பிழைக்க அடிமைத்தன வீடாக எகிப்துக்கு ஓட்டம். 5வது இன்று உயிருக்காய் போராடி கொண்டிருக்கும் தன் மகன் தன் மிக அருகில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் வேதனையான ஒரு சூழ்நிலை. இவை எல்லாவற்றையும் கடந்து மரியன்னைக்குள்ள ஒரு நெஞ்சுரம் இருந்தது. அவங்களுக்கு தெரியும் தன்னோட மகனை பிள்ளை வரும் தெரியுமா, அவருக்கு ஒரு நெஞ்சுரம் இருந்தது. லூக்கா 2:19 சொல்ல, மரியாள் இந்த வார்த்தைகளை தன் மனதிலே வைத்து சிந்தனை பண்ணிக்கணும். எப்போ இயேசு பிறக்கும்போது தூதர்கள் சொல்கிறாங்களோ அந்த சங்கதிகள் எல்லாம் மரியாள் தன் இதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். ஸோ மரியன்னை இதயம் எப்படி இருக்கிறதுனா ஒரு நெஞ்சுரம் வாய்ந்ததாக இருக்குது. எனக்கு சொல்லியிருப்பாங்க லூக்கா 2:35, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இயேசு உலக மீட்பர் என்று மரியாள் நம்பினார்கள். அந்த திட்டங்களுக்கு, அவனோட திட்டங்களுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படையான ஊழியம் தொடங்கி முன்னரே அவரின் தந்தை மறைந்து போனார் என்று அறிஞர்கள் அந்த வெளிப்படையான ஊழியம் தொடர்ந்து முன்னாடியே ஜோசப்பை இறந்துட்டார் அப்படின்னு ஆக்கியன்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்போது அப்போ 12 வயது 7க்கு அப்புறம் யோசப்பை குறித்து அதிகமான குறிப்பேடுகள் வேதத்தில் இல்லை. கானா ஊரில் நீங்கள் இந்த முதல் அற்புதத்தின் போது கூட மரியாள் தான் சொல்கிறாங்க, திராட்சசம் குறைப்பட்ட போது அவர் சொல்ல, மரியாளே என் வேலை இன்னும் வரலை, மரி மை டைம் நாட் எட் கம். அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா மரியாள் அவர்களுக்கும் இயேசு கொனிதாங்க. அங்கே ஜோசப்பத்து ஒரு வார்த்தை கூட எழுதவே இல்லை. எனவே தன் தாயின் ஆதரவற்ற நிலையை இயேசு உணர்ந்தவராக இருந்தார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது அத்தகைய நிலை இருந்த நாயினூர் விதவைக்கு அவர் உதவி செய்திருந்தார், வாழ்க்கை கொடுத்தார். அவன் மகன் இருந்தபோது பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பி இருந்தார். அவருக்கு அந்த தாயின் வேதனை தெரிந்தது. தன் தாய்க்கு உடல் அளவில் உதவி செய்ய இயலாது என்பது கர்த்தருக்கு தெரியும். அதை உணர்ந்து சொல்லாரு, தம்மை நேரில் சந்தித்து தன் சிலுவை கரிகள் நின்ற சீரிடத்தில் தன் தாயை ஒப்படைத்தார். இது ஒரு புதிய குடும்பம், ஒரு புதிய ஒருவேளை இயேசுவுக்கு உடன் பிறந்த சகோதரர் இருந்தாங்க, அது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. ஆனால் சிலுவையின் அடையில் தோன்றியிருந்த ஒரு புதிய திருச்சபை, ஒரு புதிய குடும்பம், புதிய உறவு, திருச்சபையாக புதிய குடும்பம். இயேசு தமது அன்பு தாயை தம் அன்பு சென்று ஒப்படைக்க மற்றொரு இறையில் உண்மை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மத்தேயு 13:55 இயேசுவுக்கு சகோதரரும் சொல்லும் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் பொறுப்பால் தன் தாயை விடாமல் அவங்களோட கஸ்டடியில் அவங்களோடு கூட அந்த தாயை அனுப்பாமல் அவர் என்ன பண்ணுறாராம், யோவானோடு கூட தாயை அனுப்புகிறாராம். ஏன்னா அந்த சகோதரி இயேசுவை விசுவாசிக்கவில்லை. யோவானும் மரியன்னையும் இயேசுவில் விசுவாசம் வைத்தார்கள். எனவே இயேசுவின் சிலுவை அண்டையில் ஒரு புதிய குடும்பம் உருவாகிறது. இது இரத்தம் சம்பந்தமான உறவல்ல, இது கடவுளோடு இணைந்து வாழும் ஒரு புதிய குடும்பம், புதிய சமுதாயம். அப்போ நாம் கூட ஒரு வேதத்தில் பார்த்தீங்கன்னா உன் பெற்றோரை கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பனை நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்போ இயேசு சிலுவையில் கடைசி நிமிஷம் கூட தன் தாயை கனம் பண்ணுகிறார். ஆதரவற்ற நிலைமை கண்டு அவருக்கு ஆதரவாக ஒரு சகோதரனை, அவருடைய மகனை யோவானை அவர் என்ன பண்ணுறாரா, இணைக்கிறார், ஒரு புதிய உறவு ஏற்படுத்துகிறார். ஒருவேளை நாம் பெற்றோரை
கவனிக்க தவறி இருந்தோமா? நம்ம கவனிக்கிறோமா? சிந்தித்து செயல்படுங்கள். இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்னை மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்கிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 9ஆம் மணி நேரத்திலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்றார். மத்திய 27:45 6 மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தை நீளத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் அளவிட்டு கூறுவது அசாத்தியமான காரியம். அது மானுட ஞானம் கடந்த ஒரு மாமரை பொருள். சங்கீதத்தில் சொல்றாங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையும் கேளாமல் ஏன் இருக்கிறீர் என்று இந்த சங்கீதக்காரன் 22 அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் பாருங்க, ஜனங்கள் இகழ்வார்கள், சிலுவையிலிருந்து அவங்க இறங்கி வரட்டும் அப்படிலாம் சொல்றாங்க. அதே ஜனங்கள் தான் ஆண்டவர் ஓசனான் புகழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த ஜனங்கள் இழந்து கொண்டு இருக்கிறாங்க. மத்திய 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமானாலும் தீர்க்க தரிசனமானாலும் அதை அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே இந்த தீர்க்க நிறைவேறுதலை ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? என்னை யாரும் நேசிக்கல, என்னை யாரும் அன்பு செய்யல, யாரெல்லாம் நம்பணும் அவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு ஆதரவே கிடையாது, எனக்கு தேர்தலே கிடையாது, நான் தனிமையாக இருக்கிறேன், தனியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த உலகத்தை இந்த எல்லாம் கைவிட்டு போய்விட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அன்று இயேசு நிலைமை அப்படியா இருந்தது. அவர் கதறாரா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்டாங்களாம். ஒருவேளை மனுஷங்க ஆற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மனுஷங்க தேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க செஞ்ச நன்மைகளை அவங்க எப்போதும் நினைச்சு கொண்டே இருப்பாங்க, அதை நினைச்சு நினைச்சு உங்க மேல அன்பு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது ஒரு மாயமான உலகங்க. இது மாயமான ஒரு ரொம்ப மாயமான நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம். மனிதரோட வார்த்தைகள் ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க, நிறைவேற. இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, மறுநாள் ஒன்று பேசுவாங்க, அங்கொன்று பேசுவாங்க, இங்கொன்று பேசுவாங்க, முற்றிலுமான காரணமே இல்லாமல் பேசுவாங்க. இது என்ன தெரியுமா? மனிதனுடைய சுபாவம், அடிக்கடி மாறுகிற சுபாவம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தேவாதி தேவன் சொல்றாரு, அவரோட வார்த்தை ஒரு நாளைக்கு கீழே விழல. அவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீ எல்லாம் வாங்க, கம் unto me, I will give you rest. எந்த காரியத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல், எந்த காரியத்தில் வேதனையோடு, எந்த காரியத்தில் துன்பத்தோடு, நாளைக்கு தான் வரேன், 40 உபவாசம் கூட இருந்தேன், இந்த வெள்ளிக்கிழமை கலந்து கொள்கிறேன், ஆனால் கூட என் பயம் போகவில்லை, என் துன்பம் போகவில்லை, காரியம் நிவர்த்தி ஆகவில்லை என்று நீ ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த தொலைக்காட்சியில் கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் நட்சத்திரங்களை பேரிட்டு அழிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாராம். சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர். எப்படி சூரியன் இயங்க வேண்டும், எப்படி சந்திரன் இயங்க வேண்டும், எப்படி நட்சத்திரங்கள் இயங்க வேண்டும், எல்லாவற்றையும் அழகாய் திட்டமிட்டு வடிவமைத்து வார்த்தையினால உலகத்தை உண்டாக்கின தேவன் இன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருக்கு எவ்வளவு வேதனைனா நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அதான் பைபிள் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 6 மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எங்கெல்லாம் அந்தகாரம் உண்டாயிற்றோ, அதாவது மோசே 10 கட்டளைகளை சீனாய் மலை பெற்றுக்கொண்டு வரும்போது, சீனாய் மலை இறங்கி வரும்போது அந்த மலையை காரிருள் மூடி இருந்தது. அப்ப காரிருள் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்க. எப்பெல்லாம் இறங்குறாரோ, ஆனா எப்பெல்லாம் பூமி கரலோ, அது முதலாவது என்ன வருது பார்த்தீங்கன்னா, காரிருள் வந்தது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலை குறித்து வாசிக்கிறோம்.
1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாலமோன் ராஜா ஒரு ஆலயத்தை கட்டி முடித்து வேண்டுதல் செய்கிறார். பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க, அந்த ஆலயத்தை ஒரு காரிருள் மூடிக்கொண்டது, கார்மேகம் அந்த இடத்தை மூடினது. ஆபிரகாமுக்கு பாலஸ்தீன தேசத்தை ஆண்டவர் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், பலியிடும்படி அவர் வருகிறார். அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் திகிலும் காரிலும் மூடிக்கொண்டது. யாக்கோபு கூட தன் சகோதரனுக்கு அஞ்சி வருகையில் வழியில் காரிருள் மூடுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்போதான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் தோன்றி, யாக்கோபே பயப்படாதே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன்னுடைய தேவனுமாய் இருக்கிறேன். நான் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுத்த இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் காரில் வருகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் வருகிறார். ஒருவேளை காரில் வியாதியாக கூட இருக்கலாம், பலவீனமாக கூட இருக்கலாம், சோர்வாக கூட இருக்கலாம், அழுகை கூட இருக்கலாம், துக்கம் கூட இருக்கலாம், பிரிவு கூட இருக்கலாம், போராட்டம் கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எந்த காரில் வழியாக இப்போ நீங்கள் கடந்து வருகிறீங்களோ ஆவியான இறங்கும் போது, ஆட்டுக்குடை இறங்கும் போது, அவரோட வல்லமை இறங்கும் போது அது எல்லாம் மாறி விடுகிறது. இந்த ஜோன் ஸ்டாக்கர் என்கிற இறையியல் மேதை இப்படி சொல்கிறாரு. இந்த 4ஆம் வார்த்தை குறித்து கூறும்போது, இக்குரல் தான் பூமியிலிருந்து வானவீதி ஊடுருவி சென்ற மிக மிக வேதனையான ஒரு குரல். 7 வார்த்தையில் இதுவரைக்கும் ஆண்டவர் பேசாத ஒரு வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? இந்த கைவிடப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலைமையில, யாருமற்ற நிலைமையில, அனாதையாக ஆதரவற்று அநேக பேர் காணப்படுறாங்களே. ஆண்டவர் சொல்லார், இன்றைக்கு உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். Fear not, I will be with you. ஒருவேளை அந்த வானவீதி கீழ்த்து சென்ற என் தேவனே என்ற கதறலின் குரல் உங்களோட வாழ்க்கையில் இருந்தா, அம்மா நீங்க பாருங்க, ஆண்டவர் அருகில் தான் நிற்கிறார், உங்களோடு கூட நிற்கிறார். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றலாய் விடேன், நான் உன்னை திக்கற்றலாய் விடேன், உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அம்மா யார் இருந்தாங்களோ யார் இல்லையோ எனக்கு தெரியாதுமா. ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவர் சொல்லாரு, தம்பி ஆண்டவர் சொல்லாரு, தங்கச்சி ஆண்டவர் சொல்லாரு, நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். I never leave you. I never leave you, not forsake you, not forsake you. நான் உன்னை விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் கைவிடப்பட்டார்ல, அப்ப கைவிடப்படும் போது துக்கம் எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கும், கண்ணீர் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு தெரியுங்க. அவருக்கு தெரியாத காரியம் ஒன்று இல்லையே. அவர் தான் மானிடனாய் இருந்தாரு, மானிடனாய் வாழ்ந்தாரு, மானிடனாகவே மரித்தாரு. அப்ப நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், நம்முடைய இயக்கங்கள், நம்ம கண்ணீர் எல்லாம் ஆண்டவருக்கு நிச்சயமாய் தெரியுங்க, நிச்சயமாய் தெரியுங்க. It is the most appalling sound that ever pierced the atmosphere of this earth. ஜோன் ஸ்டாக்கர் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு விதை உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த விதை மடிந்துதான் ஆக வேண்டுங்க, அந்த விதை செத்தாதாங்க 1000 புதிய விதைகளை கொடுக்க முடியும். உங்கள் கண்ணீர் இருக்குதுல்ல, இந்த கண்ணீர் 1000 விதைகளை உருவாக்க போகிறது, 1000 ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்க போகிறது. நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா, பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களா, கதறி 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 ஜெபம் பண்றீங்களா? என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை, யாருமே என் ஜெபத்தை கேட்கவே மாட்டாங்க, என் ஜெபத்தை அலட்சியம் பண்றாங்க, இந்த அம்மால ஜெபிச்சு என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க தாங்க யூ ஆர் தி சீட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உங்களோட கண்ணீருக்கு எதிராக அது ஒரு சீடு, உங்களோட பிரேயர் ஒரு சீடு, உங்களோட துதி ஒரு சீடு. நீங்க சோரிங் so many seeds. அந்த ஒவ்வொரு சீடும் ஒவ்வொரு நாளைக்கு வளரும். உங்க கண்ணீர் ஒரு நாள் முளைத்து எழும்போம், உங்க ஜெபம் ஒரு நாள் முளைத்து எழும்போம், உங்களோட பாடல் ஒரு நாள் முளைத்து எழும்போம். அது அழிந்து போகாதுங்க. அழகா சொல்றாங்க, ஒரு விதை உயிர் கொடுக்க வேண்டுமானால் அது மடிந்துதான் ஆக வேண்டும். ஒரு விதை மடிந்தால் அது மறுபடி 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 உயிர் பெற்று முளைத்து பல்லாயிரம் பேருக்கு பலனை கொடுக்கும். அதுபோல இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், நமக்கு நித்திய வாழ்வுக்கான வழி கிடைத்தது. அவர் சொல்வார்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வழி எப்படி உருவானது? அவர் மரித்து உயிர் தெழுந்ததனாலேயே அந்த வழி நமக்காய் உருவாகி இருக்கிறது. இது ஒரு இறை வல்லமையின் வெளிப்பாடு. It was caused by the power of God. இரண்டாவது, இயற்கை விதிகளுக்கு மீறிய வியக்கத்தகு நிகழ்ச்சி. This event is a breakaway from the law of nature. இயற்கை விதிகளை முறியடித்து முன்னாடி வந்த ஒரு காரியம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இது மானுடம் கடந்த ஒரு அதிசய நிகழ்வு. A miraculous event beyond the reach of human comprehension. நான்காவது சொல்றாங்க, இயல்பு நிலை
நிலை கடந்த அற்புத நிகழ்வு. முதல்ல இயல்பு கடந்தது, இயல்பு நிலை கடந்த ஒரு அற்புத நிகழ்வு. திஸ் இஸ் த சூப்பர் நேச்சுரல் ஃபீனமன். இங்க பாருங்க, ரோம பேரரசில் திபேராயின் அரசாண்ட 14ஆம் ஆண்டில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத நண்பகல் இருள் ஏற்பட்டதாக, நட்சத்திரங்கள் தென்பட்டதாக அந்த ரோம வான சாஸ்திரி பிலிக்கன் எழுதியிருக்கிறார். இந்த இருள் வந்தது உண்மை. இப்போ இருளில் தான் நட்சத்திரம் வரும், பார்க்க முடியும் நட்சத்திரத்தை. ஸோ நட்சத்திரத்தை பார்த்தோம், இது உண்மை என்று இந்த ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, வாழ போராடும் குணம் அனைத்து உயிர்களுக்கும் அமைந்த இயற்கையான ஒரு குணம். எந்த உயிரினமும் செத்து மடிந்து போக விரும்புவதில்லை. இயேசு தன் உடலை அடைந்த அந்த காயங்களுக்காக கதறவில்லை. எல்லாம் சொல்கிறாங்க, பிதாவை ஏன் கைவிட்டீங்க, ஐ ஹாவ் லாட் ஆஃப் வூண்ட்ஸ், ரொம்ப வலிக்குது. அது இல்லைங்க மேட்டர், அதுக்காக கதறலையா. ஆண்டவரே, இறை உறவிலிருந்து சற்று நேரம் பிரிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் இயேசு கதர்னாராம், அதுக்காக தான் கத்துறாரு. அதுக்கு தான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இறை உறவிலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த சில மணித்துளிகளை அந்த இயேசு என்ன பண்ணலையாம், அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாம். பிரிவென்னும் தண்டனையை சகித்தார். நாம் அனைவரும் மோட்சத்தை பெறுவதற்காக, நம் அனைவரின் நரகத்தையும் அவர் நம்ம நரகத்தில் போகாமல் இருக்கிறதுக்காக நம் அனைவருடைய நரகத்தை என்ன பண்ணாராம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாராம். endured every man's hell so that his heaven might be made available to all. நாம் கைவிடப்படாமல் இருக்க அவர் கைவிடப்பட்டார். நாம் ஆறுதல் பெற அவர் ஆறுதலற்று தவித்தார். இயேசு சிலுவையில் மொழிந்த 5ஆம் மொழி, தாகமாக இருக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். இந்த ஒவ்வொரு வார்த்தையிலுமே அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். எதில் ஆக்கியோன்கள் தீர்க்கதரிசிகள் முன்குறித்திருக்கிறார்களோ, முன் எழுதி வைத்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்றும்படியாய், வேத வாக்கியம் நிறைவேற்றும்படியாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். சிலர் ஒரு கடற்காலனை காடிலை தோத்து யூசப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு ஏன் தாகமாய் இருக்கிறேன் என்றால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். சங்கீதம் 69:21 என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த தீர்க்க வார்த்தை நிறைவேறுகிறது. சங்கீதம் 42:2 என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, வாஞ்சையாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சிலுவையில் இயேசு அனுபவித்தது உண்மையான தாகம்தான், சரீர தாகம்தான். ஆத்ம தாகம் அவர் பிறந்தலே ஆத்ம தாகம்தான். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்றது ஒரு ஆத்ம தாகம். ஆனால் இங்கே அவர் சொல்வது சரீர தாகம். ஏன்னா லாஸ்ட் நைட்டில் இந்த நாள் வரைக்கும் அவருக்கு சரீரம் ரொம்ப களைப்படைந்து ஆணிகள் அடித்து வலி வேதனை எல்லாம் ஒரு பக்கம். அப்போ நேச்சுரலாக சொன்னது தாகம்தான், சரீர தாகம்தான், உண்மையான தாகம்தான். தன் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து அவருக்கு ஆத்ம தாகம் இருந்தது. முதலாவது மத்திய 27ஆம் அதிகாரம் 3 பார்த்தீங்கன்னா, கசப்பு கடந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை குடிக்க மனதிலாதிருந்தார். மார்க் 15:3 சொல்கிறது, வெள்ளை போலம் கடந்த திராட்சை ரசத்தை அவர் குடிக்க கொடுத்தார்கள், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த பானம் சரீர வேதனை மறக்க செய்யும் பானம். 2ஆம் முறையும் இயேசு காடி வாங்கினதாக தெரியவில்லை. சரீரத்தின் முழு வேதனையும் ஒரு முழு நிறைவுடனே அனுபவித்தார். ஏன்னா ஆண்டவர் இடத்துல தாகமாய்க்கிற வார்த்தையின் மூலமாய் தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏசாயா 55:1 சொல்லுகிறது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து என்னடைக்கு வாருங்கள், நீங்கள் வந்து விலையுமின்றி பணமுமின்றி பெற்றுக்கொள்ளுங்கள். தண்ணீர் அப்படின்னாலே ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் யாருன்னா ஏசு தாங்க. ஏசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். ஜீவ தண்ணீர் நாம் ஏசு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரட்சிப்பு. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சமாரிய பெண் வருகிறார்கள். அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் கேட்குறாரு, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யூதராக இருக்க சமாரிய பெண்ணை என்கிட்ட வந்து நீங்கள் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டீங்களே. அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்டவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாய், ஏனால் நீ அவரிடத்தில் தாகத்தை கேட்டிருப்பாய். அந்த கான்வர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அண்ணாம்மா சொல்லுவாங்க, நீங்கள் என்ன அந்த கிணத்தை உண்டாக்குன எங்கள் யாக்கோபு முற்பிதா இருக்கிற யாக்கோபு அவரோட நீங்கள் பெரியவரா,
அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைனா, ஆமாம், யோவான் 4:14 ஜீவ தண்ணி நான் தான், ஜீவரத்தம் நான் தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ அனைவரோட தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவத்தனை நாம் இயேசு இன்றைக்கு சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன். அந்த சமரியஸை சொல்லுவாங்க, ஜீசஸ் சொல்வார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டா. நம்ம கேட்பாங்க, அப்படின்னா இந்த தண்ணீரை மட்டும் கொடுக்கிறேன், என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்வார், நான் கொடுக்கிற தண்ணீர், இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது, ஜீவ ஊற்றுக்கள் உம்மிடம் இருக்கிறதே அப்படின்னு தாவீது சொல்வார். இந்த ஜீவ ஊற்று யாருங்க, ஜீவ தண்ணீர் யாருங்க, கர்த்தர் தாங்க. அவரிடத்தில் வந்து நாங்கள் மொண்டு கொள்கிறோம். சார், இந்த தண்ணீரை கொடுப்பு யார் என்றால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்ப. அதான் கான்வர்சேஷன், சமரியஸுக்கும் ஜீசஸ்க்கும் ஒரு கான்வர்சேஷன், அதுதான் கேட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு ஒரு காலம் இந்த தண்ணீரை குடிச்சினா நீ ஒரு காலம் தாகமாக இராது. ஏசியா 44:3 சொல்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு கர்த்தரை குறித்து தாகம் இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை குறித்து தாகம் இருக்க வேண்டும், வசனத்தின் மீது தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய தாகம் என்னன்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தை தகுதிப்படுத்த வேண்டும். அந்த ஸ்டில் ஐம் தர்ஸ்ட் அப்படின்னா இன்றைக்கு தாகமாக இருக்கிறேன். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே, கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்களே, அவங்களா பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்படி தான் தாகமாய்த்தான் இருக்கிறதா. பெக்பாஸை அழகாக பாடுவார்ல, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறேன்னு சொல்லி, அந்த மாதிரி ஜீவ தண்ணீரா மேசு, ஜீவரத்தமாக மேசு, உங்களுடைய தாகத்தையும் என்னுடைய தாகத்தையும் தீர்க்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு சிலுவையில் மொழிந்த 6ஆம் மொழி முடிந்தது. கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மிக சிறிய வார்த்தை இதுதான். தமிழில் மட்டுமல்ல, மூல பாஷையாகிய கிரேக்கு மொழியிலும் இதுதான் சிறிய வார்த்தை. மூல பாஷையாகிய இது டெட்டல்ஸ்டாய் என்ற ஒரு சொல்லாகத்தான் இருக்கின்றது. இதனோட பொருள் முடிவை நோக்கி அல்லது தொலைநோக்கு திட்டத்தை அடைந்து என்பதாகும். டெலகிராஃப், டெலிஃபோன், டெலிவிஷன் போன்ற வார்த்தைகள், இந்த வார்த்தை வந்து இதான் ரூட் வேர்ட், ரூட் காஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூட் வேர்ட் இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டின் மாமன்னல் நெப்போலியன் ஃபோனஃபர்ட் இறக்கும் தருவாயில் அங்கலாய்ப்படை இப்படி சொன்னாராம், ஐம் டையிங் பிஃபோர் மை டைம் and my body is going to return to the earth. This is the fate of the man we call Napoleon the Great. இறக்கும் வயது வருவதற்கு முன்பாகவே என்னுடைய சரீரம், என்னுடைய பாடி மண்ணுக்கு திரும்புகிறது. மகா நெப்போலியன் என்று நாம் அழைக்கும் மனிதனின் விதி இதுதான். இவரின் வாழ்வு முடிந்தது. உலகையே வெல்ல வேண்டும் என்று உலகளாவிய வலிமை பெற்ற கிரேக்க படைகளுக்கு தலைமை தாங்கின மாவீரன் அலெக்சாண்டர் போரில் வெற்றி பெற்று திரும்பி வரும் வழியில் 33 வயதில் மரித்து போகிறார். மரிக்கும்போது அவர் கூறிய வார்த்தைகள், நண்பர்களே, நான் மரித்த பின் என் 2 கரங்களையும் வெளியே தரும்படி என் சப ஊர்வலத்தை நடத்துங்கள். உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு செல்லவில்லை என்பதை உலகம் அறியட்டும் என்றார். வாழ்வு முடிந்தது. ஒரு காரியத்தின் ஆரம்பம் அல்ல, முடிவே பிரதானம் என்று சிலுவையில் உரைத்த வாக்கு ஒரு வெற்றியின் துணியாக கருதப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் முடிந்ததுன்னா ஒரு விஷயம் முடிந்தது, ஒரு காரியம் முடிந்தது. ஒவ்வொரு முடிவுமே இட்ஸ் a நியூ பிகினிங். ஒரு விஷயம் முடிந்த போது, நம்ம வாழ்க்கையில் ஏதோ முடிந்து போகிறது அப்படின்னு நினைக்கும் போதே இன்னொரு புது விஷயம் தொடங்குதுங்க. நியூ பிகினிங். ஒரு வேளை வாழ்க்கையின் விளிம்பில் ஏன் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை எதற்கு, இந்த வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம், இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். ஒருவேளை என்னோட கடமைகள்லாம் முடித்து விட்டேன், இனி உலகத்துக்கு நான் பாரமாகத்தான் இருக்கிறேன், குடும்பத்துக்கு பாரமாகத்தான் இருக்கின்றேன், யாருக்கோ நான் பாரமாகத்தான் இருக்கின்றேன், ஏன் இந்த வாழ்வு, ஆண்டவரை அழைத்து கொள்ள மாட்டீர்களா, இப்படி நிறைய பேர் புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இங்கே சொல்கிறாங்க, ஒவ்வொரு முடிவும் a நியூ பிகினிங். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொலைநோக்கி பார்வையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒரு புதிய காரியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே என் வாழ்வு முடிந்து விட்டது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பார்த்து நீ பயப்படாதே, fear not, I will be with you. எழும்பு, arise and shine,
எழும்பி பிரகாசி. எங்கே ஒன்றுமே இல்லை அப்படியே விழுந்துடுறோமோ ஆண்டவர் வருவார், கரங்களை கொடுப்பார், அழகாக தூக்குவார், அழகாக பயன்படுத்துவார். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை குறித்து, பிள்ளை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பெற்றோரை குறித்து ஏதோ முடிவுக்கு நீங்கள் எழுந்தந்து இந்த முடிவு தான் என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன், there is no way, வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைக்கிற கர்த்தர்களோடு இருக்கிறார். உன் வாழ்க்கை முடிந்து போடவில்லை, உன் சந்தோஷம் முடிந்து போடவில்லை. அடுத்த டெஸ்டினேஷன் கர்த்தர் உங்களை வேறு லெவலுக்கு அழைத்து கொண்டு செல்ல போகிறாருங்க. இந்த லெவல் போதும், இதில் போதும், ஓகே திஸ் இஸ் ஃபினிஷ், அஃப்கோர்ஸ் இது முடிந்தது தான். ஆனால் இதற்கு மேலே ஒரு லெவல் இருக்குது, அடுத்த லெவல் இருக்குது. அதற்காக அழைக்கிற கர்த்தர். ஏன்னா எந்த காரியமே இது முடிதுனா இன்னொரு, அதாவது வெற்றியின் துணி அப்படின்னு சொல்லுவாங்க சார். விக்டோரியஸ், வெற்றி, வெற்றியின் துணி. பிரசங்க 7:8 சொல்கிறாங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. எந்த நோக்கத்துக்காக இயேசு பிதாவினால் பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த வெற்றி துணி. வியாதிகளை சுஸ்தமாக்கினார், மரித்தவரை உயிரோடு எழுந்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், தீர்க்க தரிசனம் நிறைவேற்றினார். இது ஒரு பெரிய வெற்றியின் துணி தானே. நமக்கு எந்த பணிப்போ ஐடிவிலாம் பிள்ளைகள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆண்டி இந்த ப்ராஜெக்ட் ஜோம் பண்ணுங்கள், அக்கா இந்த ப்ராஜெக்ட் ஜோம் பண்ணுங்கள், அடுத்த ப்ராஜெக்ட் வரணும். அதாவது முதல்ல வரும்போது இந்த ப்ராஜெக்ட் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெபித்து மட்டும் தான் அதை வெற்றி வந்துடும். உடனே சொல்ல நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் கண்ட்ரி, அதுக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எண்டு வருதுன்னா இன்னொரு பிகினிங் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? மாடினாய் வாழ்ந்த வாழ்வின் எல்லை முடிந்தது. பூமியில் போராட மனிதனுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டல்லவா? பிரசங்கி 3 சொல்லுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டானால் இறக்க ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் அன்பு சகோதரர், வாழ்கின்ற காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பலவிதமான செய்திகள், எங்கே பார்த்தாலும் போர், போர் மேகம், எங்கே பார்த்தாலும் சண்டைகள், எங்கே பார்த்தாலும் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. இது முடிந்து விடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு சூழல். ஆனால் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்து இருக்கிறார். அவர் உயிர்த்ததிலும் ஜீவனுமானவர், பாதாளத்துக்கும் பூமிக்கு உரிய திறவுகளை உடையவர், மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர். அவர் முடிந்தது என்று சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாருங்கள், ஜீசஸ் வாழும்போது மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மத்திய 12:40 சொல்கிறது, யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல இயேசு தாமே பூமியின் மடியில் இருக்க வேண்டியதை பற்றி கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாம்ச பிரகாரமாக உலக வாழ்வின் கடைசி படிகளில் நின்று இந்த உலக வாழ்வை முடித்தேன். அப்போ இன்னும் நியூ பிகினிங். அவர் மாம்சத்தில் இருந்த மானிடனாய் வாழ்ந்தவர் இறைமகனாய் மாறுகிறார், இறையரசு நோக்கி செல்கிறார். பாருங்கள், அதான் ஒரு சூப்பர் டெஸ்டினேஷன், ஒரு ஃபைனல் அண்ட் ஃபைனஸ் அண்ட் சூப்பர் டெஸ்டினேஷன். அந்த நம்மளோட டெஸ்டினேஷன் அதுதான். நம்மளும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம், அந்த டெஸ்டினேஷன் தான் நம்ம அதுதான் வாஞ்சித்து கொண்டு இருக்கோம். நம்மளுக்கு அந்த டெஸ்டினேஷன் தான். அவர் அழகாக சொல்கிறாரு, மானுடனாய் மனிதனாய் மாம்சத்தில் வாழ்ந்த இந்த வாழ்க்கை முடிந்து ஆவியானவராய் தேவகுமாரனாய் வாழ்கின்ற ஒரு புது வாழ்வு. அப்போ ஆண்டவர் இருக்கும்போது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேற்றினார். அவர் உயிரோடு இருந்த போதும், ஊழியங்களை செய்த போதும், சிலுவையில் அந்த கோர சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் போதும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். மத்தேயு 5:10 பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். உலகில் வாழ்ந்த நாட்களில் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றி முடிப்பதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். சில வேலை போகும்போது ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை விடுதலையாக்க வேணாமா? அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த தீர்க்க சார்ந்த வார்த்தைகள் அப்படியே சொல்வார். இவளும் ஆபிரகாமும் குமாரத்தியாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாதையர் அந்த தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம், ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் கொடுத்தாரு, என்ன வாக்கு பண்ணினார், அந்த வாக்குகளை நிறைவேற்றுதலை கண்ணும் கருத்துமாக இருந்தார். சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் என்னை குறித்து சொன்னவைகளை நிறைவேற்றினார். சீசர் சொல்கிறாங்க, மோசே எழுதினார்ல நியாயப்பிரமாணம், அதில் என்னை குறித்து சொல்லியிருக்கிறாங்கப்பா, அதில் என்ன பண்ண நான் நிறைவேற்ற வேண்டும். உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கைக்குள்ள வருகிற சாபங்கள், பைபிள் சொல்லலாம், மெய்யாக வேறு பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சாபமானார்.
நான் சாபம் இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக என்னுடைய சாபங்களை அவர் என்ன பண்ணுறாரா, ஏற்றுக்கொண்டார். ஸோ சாபங்களை முறியடித்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று வாசிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய சாபங்களை கூட சிலுவையிலே சுமந்து கொண்டார். கொலைசியர் 2:14 பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த சாபங்களை பலனற்று போகும்படி செய்தார். அதை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து அதன் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு கலாத்தியர் சொல்கிறாங்க. சங்கீதம் 7:12 தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவி மேல் சினம் கொள்ளுகிற தேவன், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தமது பட்டயத்தை கருக்காய் மாற்றுவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஸோ இந்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஸோ அந்த முடிந்தது அப்படின்னு சொல்லுறது அந்த ஒரு வெற்றியின் முழக்கம், அது ஒரு புதிய காரியத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7ஆம் வார்த்தை, பிதாவே உம் கைகளில் என் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன். யூதர்களின் பாரம்பரிய ஜபங்கள் ஒன்று இதுதான். யூத குழந்தைகளுக்கு யூதர்கள் கற்றுத்தரும் ஒரு ஜபமாகும். ஒவ்வொரு யூத குழந்தையும் படுக்க செல்வதற்கு முன்பாக ஏறெடுக்க வேண்டிய இந்த ஜபம், ஒவ்வொரு மனிதனும் என்றாகிலும் மறிக்க வேண்டியவனே, அதை அறிந்திருந்தும் வாழ வேண்டும் என்கிற ஆசை எல்லா மனிதனுக்கும் உண்டு. யோவான் 7:33 நான் சில காலம் உங்களோடு இருந்து என்னை அனுப்பிடுத்தி செல்வேன் என்றார். முடிந்தது என்று முடித்திருக்க வேண்டும், ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவர் சொன்னார், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சிலுவை ஒரு ஒப்புரவின் சின்னம். சிலுவை சின்னம் நம் வாழ்வின் அடையாள சின்னம். சிலுவை அறிவியல் அதிசயங்கள் ஒன்று. அதாவது எது அதிசயத்தில் ஒன்றுனா, ஒரு ஆற்றல் அது அழிவதில்லை, அது மற்றொரு ஆற்றலாய் கன்வெர்ட் ஆகுது. ஒரு ஆற்றல் அழிந்து போகுதுன்னா ஆற்றலுக்கு அழிவே இல்லை, அது வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஆண்டவர் பிதாக்கள் ஆவி சரீரத்தை பூமியில் ஒப்பு கொடுக்கிறார். ஆவி என்ன பண்ணுறாரு, பிதாவை உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு தம் ஜீவனை கொண்டு மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, எபிரேயர் 12:2 தான் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவை ஏற்றுக்கொள்கிறார். சிலுவை துறவரம் ஒரே நாளில் ஏற்பட்டது அல்ல, அனுதினம் அதற்காக தன்னை கிறிஸ்து தயார் செய்து கொண்டே வந்தார். தனிமையில் இரவு முழுதும் அவர் செபித்தார், உபவாசித்தார், வேத வசனங்களையே பேசினார். நீ இம்மையில் இழக்கும் வாழ்வு வீழ்ச்சி அல்ல, நாட் அன் எண்ட், ஜஸ்ட் அ பெண்ட். நீ இம்மையில் இழக்க மறுக்கும் ஆன்மா மறுமையில் உன்னை இழக்காது. இம்மையில் நீ சுமக்கும் அவமானங்கள் மறுமையில் உன்னை சுமக்கும் வெகுமானங்கள். The shame of a cross will give you the fame of a crown. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். லூக்கா 1:35 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். மத்திய 4:1 சொல்லுகிறது, தூய ஆவியாரால் வழி நடத்தப்பட்டார். ஹோலி ஸ்பிரிட் தான் வழி நடத்துகிறார். மத்திய 3:16 சொல்லுகிறது, தூய ஆவியால் அடையாளப்படுத்தப்படுகிறார். சொல்வார், இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையருடனே வானத்தில் சத்தம் வரும், இவரோட நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறார், அடையாளப்படுத்தப்படுகிறார். ஐ சென்ட் மை பிகாட்டன் ஒன்லி பிகாட்டன்ஸ் ஆண்டவர் சொல்வார் இல்லையா, அதை உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன். மத்திய 17 பார்த்தீங்கன்னா ஆவியான் நடத்தப்பட்டார். ஏன்னா அவர் உபவாசமாக இருப்பதற்கு ஆவியானவராலேயே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஸோ கர்த்தரோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா தூய ஆவியானவர் பிதா அவரோடு கூட இணைந்தே இருக்கிறார். ஸோ ஒரு மனிதன் எவ்வளமாக வாழறான் அப்படின்ல அவன் மரண சமயத்தில் கூறும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு முறையும் பிதாவோடு ஒன்றித்தே இருந்தார், பிதாவிட்டு விலகவே இல்லை. அப்போ கடைசி அவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், கண்ணீர் வழியாய், கவலைகள் வழியாய் கடந்து வந்தால் உண்மையாக சொல்கிறேங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. வி காண்ட் டு எனிதிங். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வித் ஹெல்ப் ஆஃப் த காட். ஆண்டவரே உங்களோட கரங்களில் எப்படி இயேசுவானவர் தன் ஆவி ஒப்பு கொடுத்தாரோ, என் பிரச்சனைகளை ஒப்படைக்கிறேன், என் போராட்டங்களை ஒப்படைக்கிறேன், என் கண்ணீரை ஒப்படைக்கிறேன், என் தேவை ஒப்படைக்கிறேன். ஏன்னா உங்களை போல நல்ல தெய்வம் இல்லாண்டவரே, உங்களை போல வல்ல தெய்வம் இல்லாண்டவரே, உங்களை போல நேசிக்கிறவங்க யார் இல்லாண்டவரே, உங்களை போல அன்பு செலுத்துகிற யார் இல்லாண்டவரே. உங்களோட கல்வாரியின் அன்பு
தியாகமான அன்பு. நான் அதற்காக ஒன்றுமே உங்களுக்கு செலவு பண்ணல ஆண்டவரே. என்னை உருவாக்கி இருக்கிறீர், உண்டாக்கி இருக்கிறீர், எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து இருக்கிறீர். அப்பா, இன்றைக்கு என் முழு வாழ்வை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. லீட் மீ காட், கைட் மீ காட், பிளஸ் மீ லார்ட், டேக் ஓவர் மை லைஃப். என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக ராஜா, எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர் திரும்பிய உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டீர். இன்றும் ஆண்டவரே உம்முடைய தழுவுகளால் குணமாக்கிறோம். ஏறக்குறைய 39 முறை மடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இன்னும் கூட ஒரு 39 வியாதிக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்களே. அப்படியான ஆண்டவரே, உடைய குணமாக்கும் தழுவுகள் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய கல்வாரின் ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய கல்வாரின் அன்பு இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரி ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தி ஆண்டவரே. ஒருவேளை இந்த நாளில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு காரியங்களை, பலவீனமான காரியங்களை, பாவங்களை அறிக்கையிடுகிற ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறதே. இரக்கத்தை காண்பையும் ஆண்டவரே, ரட்சிப்பை காண்பையும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்டுக்கணும் ஒவ்வொரு வாழ்க்கையில் மனமாற்றத்தை தாருங்க, சிந்தையின் மாற்றத்தை தாருங்க, சரீர மாற்றத்தை தாங்க. வியாதிகள் மறையட்டும், துன்பங்கள் மறையட்டும், கண்ணீர்கள் மறையட்டும், தேவைகள் சந்திக்க. இந்த செய்திக்கு பிறகு இதை கேட்கும் போது என் வாழ்விலே என் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார், என் கர்த்தர் எனக்காக அற்புதங்களை செய்தார் என்று ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, மேன்மைப்படுத்த, கனப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.